ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷன் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எல்லா ஃப்ளாரிங் பிளான்ஸும் பார்த்தோம்னா எனக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஃப்ளோரல் பார்ட்ஸ், இன்ஃப்ளோரசன்ஸ், அப்புறம் அதோட மார்ஃபாலஜி, அதோட ஸ்ட்ரக்சர், அப்புறம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த ஃப்ளாரிங் பிளான்ஸில் இருக்கிற ஏதாவது ஆஞ்சியோஸ்பர்ம்னு சொல்லுவோம். அதோட ப்ராசஸ்லாம் பார்க்குறது தான் இந்த லெசனு. ஃபர்ஸ்ட் நான் சொன்னால் ஃப்ளாரண்ட் ஒரு ஃபர்ஸ்ட்னேட்டிங் ஆர்கன் ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது. அந்த காலத்தில் வந்து ஃப்ளார்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் கொடுத்துருக்காங்க பார்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு. நம்மளுக்கு இதுதான் ஓவரிங் கொடுத்துட்டாங்க, செப்பல்ஸு, அப்புறம் ஃபிலாமெண்ட், ஃபிலாமெண்ட், அப்புறமேட்டுக்கு வந்து பெட்டல் கொடுத்துருக்காங்க, ஆந்தர், ஸ்டிக்மா, ஸ்டைல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம்னா இதில் வந்து எம்ப்ரியாலஜிக்கல் அப்புறமேட்டுக்கு வந்து மார்ஃபாலஜிக்கல்லாம் பார்த்தோம்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து எந்த இடத்துல நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்களாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரீ ஃபர்டிலைசேஷன் சொல்லியிருக்காங்க. அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அப்புறம் ஈவெண்ட்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃப்ளார் பிளான்ட்டில் வரதுக்கு முன்னாடி அது பிளான்ட் வந்து அந்த ஃப்ளாரிங் நடக்க போகுது அப்படின்ற ஒரு டெசிஷன் வந்து எடுக்க போகுதான். அப்போ சில ஹார்மோன்ஸ், அப்புறம் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்லாம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஸ்டார்ட் ஆகாமல் என்னாங்க, டிஃப்ரென்ஷியேஷன் நடந்து அப்புறமேட்டுக்கு ஃப்ளாரல் ப்ரிமோர்டியம் என்ன சொல்லுவாங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ப்ரிமோர்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெவலப்மெண்ட்டில் வந்து ஃப்ளோரல் பார்ட்ஸில் நடக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளோரசன்ஸ், அதாவது அந்த பூ இருக்கு இல்லையா, அந்த இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறது இருக்கு இல்லையா, அதில் பார்த்தோம்னா ஃப்ளோரல் பட்ஸ்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளார்ஸும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளார்ஸில் பார்த்தோம்னா மேலே தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஆண்ட்ரீஷியன் சொல்கிறோம். அதே வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து கைனீஷியன் சொல்கிறோம். அது டிஃப்ரென்ஷியேட் ஆகி டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ரீஷியம்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்டேமன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கைனீஷியமில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அது கைனீஷியம்ன்றது தான் எதை ரெப்ரசன்ட் பண்ணுன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அந்த ஆண்ட்ரீஷியம் தான் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்டேமன், மைக்ரோஸ்பான்ஜியா, போலம் கிரைன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேமனில் இப்போ ஒரு நார்மலாக வந்து ஸ்டேமனில் வந்து 2 பார்ட்ஸ் இருக்குன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிலாமெண்ட், அப்புறம் அனதர் ஒன் வந்து ஆந்தர் சொல்கிறாங்க. இந்த ஃபிலாமெண்ட்ன்றது என்னென்னு பார்த்தோம்னா ஒரு லாங்கான ஸ்லெண்டரான ஒரு ஸ்டாக் இருக்கும். அந்த ஸ்டாக் தான் என்னென்னு சொல்லணும்னா ஃபிலாமெண்ட் அப்படின்னு சொல்லுவோமா. அப்புறம் ஒரு டெர்மினல் எண்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து மேல் பகுதி இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து பைலோப்டு ஸ்ட்ரக்சர் இருக்குமா, அதான் என்னென்னு சொல்லுவோம்னா ஆந்தர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, பைலோப்டு ஸ்ட்ரக்சர் ஆந்தர்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் ப்ராக்சிமல் எண்ட், அதாவது வந்து கீழே இருக்க அந்த எண்டு எப்படி இருக்குன்னா தாலமஸோட அட்டாச் ஆகிருக்கு. அப்படின்னா அந்த ஃப்ளாரோட பெட்டலில் அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்டேமன்ஸோட லென்த்லாம் பார்த்தோம்னா வேறு ஸ்பீஷஸில் இருக்க ஃப்ளார்ஸ்க்கு வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்கள எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. அது மாதிரி 10 ஃப்ளார்ஸ்லேருந்து ஸ்டேமன் கலெக்ட் பண்ணி அதை வந்து ஸ்டைடில் வச்சு பார்த்தா அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அதிகமான வேரியேஷன் இருக்கும் ஒரு சைஸில் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு டிப்பிக்கல் ஆஞ்சியோஸ்பர்மோட ஆந்தர் வந்து எப்படி, அதாவது யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஆஞ்சியோஸ்பர்ம் அதோட ஆந்தர் எப்படின்னா பைலோப்டாக இருக்கும். அந்த பைலோப்டில் பார்த்தோம்னா ஒவ்வொரு லோப்லையும் வந்து 2 தீக்காக இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பிக்சரு. இது வந்து ஒரு சைட் பார்த்தோன்னா பைலோப்டாக தான் இருக்குது. அதில் வந்து பைலோப்டாக இருக்குது. இல்லை பார்த்தோம்னா 2 தீக்காக இருக்குல்ல, அதான் வந்து அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதனால் வந்து 2 தீக்காக டைத்திகஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே தானே ஒரு லைன் மாதிரி வந்து என்ன பண்ணுது, அந்த 2 தீக்காக வந்து லென்த் வைஸாக வந்து செப்பரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தோன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ்லாம் இருக்கும் இல்லையா, பைலோப்டு நேச்சர் ஆஃப் ஆந்தர். ஓகே, இப்போ வந்து அந்த ஆந்தரோட பைலோப்டு நேச்சர் வந்து ரொம்பவே டிஸ்டிங்க்டானதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அது ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷனில் ஆந்தரில் பார்த்தோம்னா அது 4 சைடாக இருக்குது இல்லையா, வந்து 4 சைடே கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ அதுனா என்ன சொல்கிறாங்க, இந்த 4 சைடை டெட்ராகோனல், டெட்ரான்றது 4 தான் நம்மளுக்கு தெரியும், டெட்ராகோனல் ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க. இது 4 மைக்ரோஸ்பான்ஜியா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கார்னரில் ஒவ்வொரு லோப்லேயும் வந்து 2 இருக்குமா. நெக்ஸ்ட் பார்த்தா மைக்ரோஸ்பொராஞ்சியா டெவலப் ஃபர்தர் அண்ட் பிகம் போலன் சாக்ஸ். இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியா வந்து இதுக்கப்புறம் டெவலப் ஆகி ஒரு போலன் சாக்ஸாக மாறும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆந்தரில் அந்த ஆந்தரோட லென்த் ஃபுல்லாகவே அது எக்ஸ்டெண்ட் ஆகி
போலன் கிரைன்ஸோடு சேர்ந்து பேக் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்ரோஸ்பொராஞ்சியம். அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியமை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, இப்போ யூஸ்வலாக கூட மைக்ரோஸ்பொராஞ்சியம் எடுத்து பார்க்குறாங்க. இது ஜென்ரலாக வந்து 4 வால் லேயர்ஸ் வந்து இதில் சரௌண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 4 வால் லேயர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா எபிடர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர்ஸ், டபீட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அவுட்டரில் இருக்க 3 லேயர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 லேயர்ஸுமே என்ன பண்ணுதுன்னா ப்ரொடக்ஷனை தான் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆந்தர் டெஹிசன்ட் ஆகி அந்த போனை ரிலீஸ் பண்ணுது இல்லையா ஆந்தரில் இருந்து, அதையும் வந்து இந்த 3 வால் லேயர்ஸ் அவுட்டரில் இருக்க 3 வால் லேயர்ஸ் தான் இதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த இன்னர் மோஸ்ட் லேயர் இருக்குல்ல, அந்த இன்னர் மோஸ்ட் வால் லேயர் தான் என்னென்னு சொல்கிறாங்க டபீட்டம்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து டெவலப் ஆகிற போலன் கிரைன்ஸ் வந்து நரிஷ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டபீட்டமோட செல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து டென்ஸான சைட்டோபிளாசம் இருக்கும். அப்போ ஒன்றுன்னு இல்லை மோர் தென் 1 நியூக்ளியஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து ஆந்தர் வந்து யங்காக இருந்தது அப்படின்னா அது வந்து காம்பேக்ட்லி அரேஞ்சாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது ஹோமோஜினஸ் செல்ஸ், அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க ஸ்போரோஜினஸ் டிஷ்யூன்றாங்க. அதாவது யங்காக இருக்க ஆந்தில் ப்ரெசன்ஸாக இருக்க டிஷ்யூவை தான் நம்ம என்ன எல்லாமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூ என்ன சொன்னால் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூன்னு சொல்கிறோம். இது வந்து ஒவ்வொரு ஸ்பொராஞ்சியமோட சென்டர்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா மைக்ரோஸ்போரோஜின்சஸ். இப்போ ஆந்தர் வந்து டெவலப் ஆச்சுன்னா அந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ இருக்கு இல்லையா, அதில் இருக்க செல்ஸில் வந்து மியோட்டிக் டிவிஷன் வந்து அண்டர்கோ பண்ணுது. எதுக்காக அந்த மைக்ரோஸ்கோப் டெட்ராட்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுதான் வந்து அந்த ஆந்தரோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. மிடில் லேயர் ஃபர்ஸ்ட் வந்து யங் ஆந்தர் கொடுத்துருக்காங்களா. அப்போ இது வந்து மைக்ரோஸ்பொராஞ்சியம் என்லார்ஜ் வியூ கொடுத்துருக்காங்க, ஒரு சைடை என்லார்ஜ் பண்ணி. இதுதான் வந்து மெச்சூரான அந்த போலன் கிரைன்ஸ் டெஹிசன் பண்ணுச்சு இல்லையா அந்த ஆந்தர் சொல்லியிருக்காங்க. இதை மிடில் லேயர் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இன்னர் மோஸ்ட் லேயர் டபீட்டம். அப்புறம் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூஸ் ஒவ்வொரு இதோட சென்டர்லையும் இருக்குது இல்லையா. அப்புறம் இது எண்டோதீசியம் சொல்லியிருக்காங்க. எபிடர்மிஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர். அப்புறம் உள்ளே இருக்க அந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ். இப்போ அந்த 4 வால் லேயர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க, என்லார்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட்டரில் ஃபஸ்ட்டு வந்து எபிடர்மிஸ் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து எண்டோதீசியம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது ரெண்டுமே மிடில் லேயர் சொல்லியிருக்காங்க. உள்ளே இருக்கு இல்லையா இதை வந்து மைக்ரோஸ்போர் மதர் செல். இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் சுற்றி இருக்க அந்த பார்ட்டிகல்ஸில் நம்ம என்ன சொல்கிறோம் டபீட்டம் சொல்கிறோம். ஏன்னா அது டெவலப்பிங் போலனுக்கு வந்து அதுதான் என்ன பண்ணால் நரிஷ்மெண்ட்டை கொடுக்குது. அதனால் டபீட்டம் அதை சுற்றி இருக்குது. போலன் கிரைன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகி எப்படி இருக்குன்றது இந்த பிக்சரில் காட்டியிருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு செல்லு இருக்கிற அந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூவில் இருக்க ஒவ்வொரு செல்லாலையும் என்ன பண்ண ஒரு மைக்ரோஸ்போர் டெட்ராடை வந்து கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொன்றும் வந்து பொட்டன்ஷியல் போலன் தான். அந்த பொட்டன்ஷியல் போலன் நம்ம என்னன்னு சொல்கிறோம் மதர் செல்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்க. இந்த மைக்ரோஸ்போர்ஸ் எதில் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா போலன் மதர் செல்லேருந்து தான் ஃபார்ம் ஆகுது. போலன் மதர் செல் மைக்ரோஸ்போர்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது எந்த டிவிஷன் மூலமாக ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா மியோசிஸ் டிவிஷன் மூலமாக ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் மைக்ரோஸ்போரோஜீன்சிஸ் நம்ம சொல்கிறோமா. இந்த மைக்ரோஸ்போர்ஸ் பார்த்தோம்னா இதெல்லாம் ஃபார்ம் ஆகுதுதான். எப்படின்னா வந்து ஒரு 4 செல்ஸ் சேர்ந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் என்னன்னு சொல்கிறாங்க 4 செல்ஸ் சேர்ந்துருக்கனால நம்ம டெட்ராட்னு சொல்கிறோம், மைக்ரோஸ்போர் டெட்ராட்னு சொல்லியிருக்காங்க. இதே ஆந்தஸ் மெச்சூர் ஆகி அதுக்குள்ளே இருக்க தண்ணியெல்லாம் வந்து வெளியில் விட்டுருதா டீஹைட்ரேட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. மைக்ரோஸ்போர்ஸ் அப்புறமேட்டுக்கு ஒவ்வொன்றுலேருந்து அது பிரிஞ்சு போயிடும். அப்புறம் அது போலன் கிரைன்ஸாக வந்து டெவலப் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மைக்ரோஸ்போராஞ்சியமுக்குள்ளேயும் ஒரு செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்போர்ஸ் அப்படின்னா போலன் கிரைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ஆந்தர் டெசிஷன்ஸ் ஆகும்போது அது எல்லாமே ரிலீஸ் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா போலன் கிரைன்ஸ் கொடுத்துருக்காங்க. போலன் கிரைன்ஸ் வந்து தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல அந்த ஆண்ட்ரிஷன் தான் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் அந்த ஆர்கன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு. இந்த ஆண்ட்ரிஷன் தான் போலன் கிரைன்ஸ் வருது. அப்போ அந்த போலன் கிரைன்ஸ் தான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், அந்த மேல் கேமோட்டோஃபைட்ஸாக இருக்கும் இல்லையா. போலன் கிரைன்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது மேல் கேமோட்டோஃபைட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஹைபிஸ்கஸில் இருக்க போலன் வந்து நம்ம டச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆந்தர்ஸ் வந்து இப்போ அந்த ஹைபிஸ்கஸில் ஏதோ ஒரு ஃப்ளார், அந்த ஃப்ளார் இருக்க ஆந்தர்ஸ்க்கு இல்லையா ஓப்பனாக இருக்க ஆந்தர் வந்து டச் பண்ணோம்னா நம்ம கையிலலாம் ஒரு எல்லோயிஷான பவுட்ரி போலன் கிரைன்ஸ் நம்ம ஃபிங்கர்ஸ்லாம் என்ன ஆகும்னா டெபாசிட் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த கிரைன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு வாட்டர் ட்ராப்லேயே போட்டு நம்ம கிளாஸ் லைட்டில் வச்சு மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதோட கலர்ஸு சைஸஸ் ஷேப்ஸு எல்லாமே ரொம்ப அமேசிங்கான ஆர்கிடெக்சராக இருக்கும்னு சொல்கிறாங்க.
அங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு சில அந்த எலக்ட்ரான் மைக்ரோகிராஃப்ஸ் அந்த சில போலன் கிரைன்ஸ் வந்து வச்சு பார்த்துருக்காங்க. இப்படி தான் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, போலன் கிரைன்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து எப்படி இருக்குன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட சைஸ் வந்து 25 50 மைக்ரோமீட்டர்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ப்ராமினெண்ட்டான 2 லேயர்ஸ், ப்ராமினெண்ட்னு சொல்லுவோம் எப்போயுமே அது வந்து லாஸ்ட் வரைக்கும் கூட ப்ராமினெண்ட் 2 லேயர்டு வால்னு சொல்கிறாங்க. ப்ராமினெண்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் கூடாது. அவுட்லேயர் வந்து ஹார்டாக இருக்கும், அதனால் எக்ஸைன்னு சொல்கிறோம். இது எதனால் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்போரோபொலனினால ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்போரோபொலனின் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இது ரொம்ப ரெசிஸ்டண்ட்டானது ஆர்கானிக் மெட்டீரியலுக்கும் இதில் பார்த்தோம்னா மோஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆர்கானிக் மெட்டீரியல் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ஸ், அப்புறம் ஸ்ட்ராங் ஆசிட்ஸ், ஆல்கல், இது எல்லாத்தையுமே இந்த ஸ்போரோபொலனினால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த என்சைமும் வந்து இந்த ஸ்போரோபொலனில் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா டீக்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. போலன் கிரைன் எக்ஸைன் பார்த்தோம்னா ப்ராமினெண்ட் அப்பாச்சர்ஸ், அதாவது வந்து ஒரு சில அப்பாச்சர்ஸ் இருக்கும், அது ஜெர்ம் போர்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே மட்டும்தான் நம்மளுக்கு என்னன்னா ஸ்போரோபொலன் ஆப்சென்ட் ஆகிருக்கும். ஸ்போரோபொலன் ஆப்சென்ட் ஆகிருக்கிறது ஒரே ஒரு இடத்துல, அதாவது ஜெர்ம் போர்ஸ் அப்படின்னா ப்ராமினெண்ட் அப்பாச்சர்ஸ் சொல்கிறோம். அங்கே மட்டும்தான் நம்மளுக்கு எது இருக்காதுன்னா இந்த ஸ்போரோபொலன் இருக்காது, மற்ற எல்லா இடத்துலையுமே எக்ஸைன் இருக்கும் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இன்டென் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து அதோட இன்னர் வால் சொல்லியிருப்பாங்க போலன் கிரைனோட. இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அப்புறம் இது கண்டினியூஸ் லேயர்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மளுக்கு இதே எக்ஸைன் பார்த்தோம்னா ஒரு சில இடத்துல வந்து இந்த எக்ஸைனோட ஸ்போரோபொலன் ஒரு சிலத்தில் ஆப்சென்ட்டாக இருக்குது. ஆனால் வந்து இன்டெயின் அப்படி எதுவுமே கிடையாது. இன்டெயின் வந்து கண்டினியூஸாக இருக்குது நம்மளுக்கு. அதனால் இன்டெயின் நம்ம என்ன சொல்கிறோம், கண்டினியூஸ் லேயர்னு சொல்கிறோம். இது எதனால் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா செல்லுலோஸ் அப்புறம் பெக்டினால் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த சைட்டோபிளாசம் ஆஃப் போலன் கிரைன் இஸ் சரௌண்டட் பை ஓகே இந்த போலன் கிரைனில் இருக்க சைட்டோபிளாசம் பார்த்தோம்னா ஒரு பிளாஸ்மா மெம்பரனால சரௌண்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ போலன் கிரைன் வந்து மெச்சூர் ஆச்சு அப்படின்னா அதில் 2 செல்ஸ் இருக்குமா. அதான் நான் சொல்கிறேன், வெஜிடேட்டிவ் செல் ஒன்று சொல்கிறோம், இன்னொன்று வந்து ஜென்ரேட்டிவ் செல் அப்படின்றோம். நெக்ஸ்ட் வந்து வெஜிடேட்டிவ் செல் பார்த்தோன்னா பெருசாக இருக்கும், அதுக்கு தேவையான ஃபுட் ரிசர்வ் வந்து அதில் இருக்கும், அது போதுமானதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் லார்ஜாக இருக்கும், இர்ரெகுலர் ஷேப்டிங் நியூக்ளியஸோடு அது இருக்குன்றாங்க. அதே ஜென்ரேட்டிவ் செல் பார்த்தோம்னா எப்படி இருக்கும், சின்னதாக இருக்குமா, சைட்டோபிளாசமில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். அந்த வெஜிடேட்டிவ் செல்லோட சைட்டோபிளாசமில் இந்த ஜென்ரேட்டிவ் செல் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னா ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு டென்ஸான சைட்டோபிளாசமும் ஒரு நியூக்ளியஸும் இருக்குமா. ஆஞ்சியோஸ்பர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் 60% மேலே பார்த்தோம்னா அந்த போலன் கிரைன்ஸ் வந்து 2 செல்டு ஸ்டேஜில் நம்மளுக்கு ஷெட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இதே மற்ற ஸ்பீஷஸ்லாம் பார்த்தோம்னா ஜென்ரேட்டிவ் செல் வந்து மைட்டோட்டிக்கலாக டிவைட் ஆகி நமக்கு வந்து 2 மேல் கேமெட்ஸ் வந்து கொடுக்கும். எதுக்கு முன்னாடியேன்னு பார்த்தோம்னா போலன் கிரைன்ஸ் வந்து ஷெட் ஆகிறதுக்கு முன்னாடியே 2 மேல் கேமெட்ஸை கொடுக்குது. இங்கே பார்த்தோம்னா போலன் கிரைன்ஸ் எப்போ ஷெட் ஆகுதுன்னா 3 செல்டு ஸ்டேஜில் தான் ஷெட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து 60% தவிர மற்ற ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்களே. இதான் என்லாஜி ஆஃப் போலன் கிரைன் ஒரு டெட்ராய்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து இதில் கொஞ்சம் தான் டெவலப் ஆகுது, வேக்யூல்ஸ் உருவாகுது, அப்புறம் நியூக்ளியஸ், அப்புறம் ஒரு ஸ்பிண்டில் ஏசிமெட்ரிக்கான ஒரு ஸ்பிண்டில் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் டிவைட் ஆகி வெஜிடேட்டிவ் செல்லும் ஜென்ரேட்டிவ் செல்லாகவும் வருது. இந்த பிக்சரில் பார்த்தா எனக்கு தெரியுது வெஜிடேட்டிவ் செல் நல்லா பெருசாக இருக்குது, ஜென்ரேட்டிவ் செல் சின்னதாக தான் இருக்குன்னு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா போலன் கிரைன் நிறைய ஸ்பீஷஸில் இருக்க போலன் கிரைன் வந்து ரொம்ப சிவியரான அலர்ஜிஸை காஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு வந்து இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ப்ரான்ச்சியல் அஃப்ளிக்ஷன்ஸு எல்லாம் இது பண்ணுது. அதாவது அவங்க ப்ரான்ச்சியல்ஸ் இருக்குல்ல, ப்ரான்ச்சியல்லாம் போய் அலர்ஜிஸ் வந்து காஸ் பண்ணுது. அதனால் வந்து க்ரோனிக் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. இது க்ரோனிக் தெரியும் திடீர்னு வருதுன்றதான் க்ரோனிக்னு நம்ம சொல்லுவோம். இது எதெல்லாம் வந்து காஸ் பண்ண பார்த்தா ஆஸ்துமா, அப்புறம் ப்ரான்ச்சிடிஸ் டிசீஸ்லாம் காஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இந்த பார்த்தீனியம்ன்றது, அதாவது கேரட் கிராஸ் தான் என்ன சொல்கிறோம் பார்த்தீனியம் சொல்கிறோம். இது இந்தியாவுக்குள்ளே ஒரு கண்டாமினேட்டாக வந்துச்சு. எப்படின்னா வீட்டை வந்து இம்போர்ட் பண்ணும்போது இந்த பார்த்தீனியம்ன்ற கேரட் கிராஸும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்றாங்க. அது வந்து உபிகுட்டஸாக ஆகிடுச்சு. அது உபிகுட்டஸ்ன்றது என்னென்னு பார்த்தோம்னா ஸ்ப்ரெட் எவ்ரிவேர், எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு இதனால் போலன் அலர்ஜியும் காசு ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா போலன் கிரைன்ஸ் வந்து நியூட்ரியன்ஸ் ரிச்சாக இருக்குது. இது இப்போ வந்து இது ஒரு ஃபேஷனாகவே ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா இந்த போலன் டேப்லெட்ஸே நம்மளுக்கு வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்ஸாக எடுத்துக்கிறாங்க. இதே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோம்னா அதிகமான போலன் ப்ராடக்ட்ஸ் வந்து டேப்லெட்ஸ் அவங்க சிரப்ஸாகவும் மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
இந்த போலன் கன்செப்ஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா அத்லெட்ஸ்க்கும் ரேஸ் ஹார்ஸுக்கும் இதை மோஸ்ட்லி வந்து கொடுப்பாங்க. இந்த போலன் டேப்லெட்ஸ் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா அது பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து போலன் கிரெயின்ஸ் இருக்குல்ல, அது ஒரு தடவை ஷெட் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டிக்மாவில் போய் அது லேண்ட் ஆகணும். அதோட வயபிலிட்டி அது லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டிக்மாவில் போய் லேண்ட் ஆகி ஃபர்டிலைசேஷன் நடக்க வைக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த ஒவ்வொரு போலன் கிரெயின்ஸ்க்கும் பார்த்தோம்னா இதுக்கான வயபிலிட்டி அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே வேரி ஆகும்னு சொல்கிறாங்க. அதோட டெம்பரேச்சர் அப்புறம் ஹியூமிடிட்டி எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் வந்து அதோட போலன் கிரெயின்ஸோட வயபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சீரியல்ஸில் இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இந்த ரைஸு வீட் போலன் கிரெயின்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா 30 minutes கூட நம்மளுக்கு என்ன வயபிலிட்டியை லாஸ் பண்ணிடுதுன்னு சொல்கிறாங்க ரிலீஸ் ஆனப்பயே. இதே வந்து ரோசேசியே, லெக்யூமினேசியே, சொல்னேசியெல்லாம் பார்த்தோம்னா இது வந்து ஒரு சில மாதங்கள் வரைக்குமே நம்மளுக்கு வயபிலிட்டி வந்து லாஸ் ஆகாமல் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருப்பீங்களா, இந்த மாதிரி செவன்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, ஸ்பெர்ம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, நிறைய அனிமல்ஸோட இப்போ ஹியூமன்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மெத்தடில் இதையும் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படின்றாங்க இந்த போலன் கிரெயின்ஸையும். அதுக்கு வந்து என்ன டெக்னிக், பல வருஷங்களுக்கு கூட நமக்கு நிறைய நம்பர் ஆஃப் இந்த போலன் கிரெயின்ஸ் நிறைய நம்பர் ஆஃப் ஸ்பீஷஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுதுன்றாங்க. எதுனா லிக்விட் நைட்ரஜன் -196 degree செல்சியஸில் வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். இதான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா க்ரையோ ப்ரிசர்வேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்டோர்டு போலன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து போலன் நம்ம ஆக்சுவலாக போலன் பேங்க்ஸு அப்புறம் சீட் பேங்க் அப்புறம் இதெல்லாம் எதுக்காகனா இந்த கிராப் ப்ரீடிங் ப்ரோக்ராம்ஸ்க்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் போலன் பேங்க்ஸ்லையும் சீட் பேங்க்லையும். நெக்ஸ்ட் பார்த்தோம் என்ன சொன்னால் பிஸ்டில் மெகாஸ்பொராஞ்சியம், அதாவது வந்து மெகாஸ்பொராஞ்சியம் ஓவியல்னு சொல்லுவோம். அப்புறமேட்டுக்கு வந்து எம்ப்ரையோ சாக் ஏற்கனவே பார்த்தோம். கைனீஷியம் தான் நமக்கு வந்து ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட், அந்த ஃப்ளாரஸ் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு. இந்த கைனீஷியம் வந்து ஒரு சிங்கிள் பிஸ்டிலும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து சிங்கிள் பிஸ்டிலாக இருக்கலாம். அப்போ என்னன்னா ஒரு பிஸ்டிலுக்கு மேலே இருக்கலாம்னு சொல்கிறாங்க. சிங்கிள் பிஸ்டிலாக அது மோனோ கார்பலின்னு சொல்கிறாங்க, இல்லை மோர் தென் ஒன் பிஸ்டிலாக இருந்துச்சுன்னா மல்டி கார்பலின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பிஸ்டலுக்கு வந்து மேலே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கலாம்னா பிஸ்டல்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி எல்லாமே சேர்ந்து இருக்கலாம். அதான் என்ன சொல்லுவாங்க சின் கார்பஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு எல்லா பிஸ்டல் அப்படின்னு தான் என்ன சொல்கிறாங்க அப்போ கார்பஸ் சொல்கிறாங்க. இந்த பிஸ்டலில் பார்த்தோம்னா 3 parts இருக்காங்க, ஸ்டிக்மா, ஸ்டைல் அப்புறம் ஓவரின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டிக்மா வந்து என்ன லேண்டிங் பிளாட்ஃபார்ம் சொல்கிறாங்க போலன் கிரெயின்ஸ்க்கு. ஏன்னா வந்து போலன் கிரெயின்ஸ் ரிலீஸ் ஆகி நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டிக்மாவில் தானே போய் இந்த லேண்ட் ஆகும், அதனால லேண்டிங் பிளாட்ஃபார்ம் சொல்கிறாங்க. இந்த ஸ்டைலுன்றது என்னென்னு பார்த்தோம் ஒரு எலாங்கிட்டா ஸ்லெண்டர் பார்ட் சொல்கிறாங்க, ஸ்டிக்மாக்கு கீழே பெனித்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கீழே பேஸில் ஒரு பல்ஜ்டு பார்ட் இருக்குமா, அதான் நம்ம என்ன சொல்கிறோம் ஓவரி, அதான் வந்து மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஓவரிக்குள்ளே பார்த்தோம் ஓவரி கேவிட்டி இருக்குமா, அதை நம்ம என்ன சொல்கிறோம் லோக்கியல்னு சொல்கிறோம். இந்த பிளசண்டா வந்து எங்கே இருக்குன்னா ஓவரியம் கேவிட்டிக்குள்ளே தான் பிளசண்டா வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த ஹைபிஸ்கஸ் இருக்குல்லையா, அந்த ஹைபிஸ்கஸ் ஒரு பிஸ்டல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதான் வந்து மல்டி கார்புலரி சொல்லியிருக்காங்க. மல்டி கார்புலரி கண்டிஷன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மல்டி கார்புலரிங்கும் போது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஆகி இருக்கு இல்லையா, அப்போனா இது நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா சின் கார்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பெப்பாவர் சோம்னிஃபரமோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து மல்டி கார்புலரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சீல் இருக்குது இல்லையா, அது வந்து மல்டி கார்புலரி சொல்கிறாங்க. இதில் பார்த்தோம்னா எல்லாமே வந்து ஃப்ரீயாக இருக்குது. இந்த மாதிரி இப்படி ஃபியூஸ்டாக இல்லாமல் இது எல்லாமே தனித்தனியாக தெரியுது இல்லையா, அப்போ இது என்னன்னு பார்த்தோம்னா அப்போ கார்பஸ் ஃப்ரீயாக இருக்குது. சின்னாலே சேர்ந்து இருக்கிறது வந்து நம்மளுக்கு அதோட மீனிங் தெரியும் இல்லை. அப்போ சின் கார்பஸ்னால் வந்து இந்த எல்லாமே வந்து ஃபியூஸ் ஆகி இருக்கிறது அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஓவியூவில் வந்து நம்ம 6 டைப்ஸ் சொல்லுவோம், அதில் ஒரு டைப் அனாட்ரோபஸ்ல தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து சலாசல் போல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹைலம்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா இந்த இன்டெக்யூமன்ஸும் இந்த ஃபியூனிகுலர் பேசல் பார்ட் இருக்கு இல்லையா, அதுவும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹைலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு மைக்ரோபைல் சொல்லியிருக்காங்க. இதுதான் மைக்ரோபைல் பக்கத்தில் மைக்ரோபைலா ரீஜன் சொல்கிறாங்க. அவுட்டர் இன்டெக்யூமன், இன்னர் இன்டெக்யூமன், நியூ செல்லஸ், அப்போ சென்டராக எம்ப்ரையோ சாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இப்போ ப்ளசண்டாலேருந்து நம்மளுக்கு அரைஸாக எழுதுன்னு சொன்னால் மெகாஸ்பொராஞ்சியான்னு சொன்னோம். ஏன்னா மெகாஸ்பொராஞ்சியான்றது நம்ம காமனாக ஓவியல்னு சொல்கிறோம். இப்போ ஓவியல்ஸ் வந்து ஓவரியில் இருக்க ஓவியல்ஸ் வந்து ஒன்றே தான் இருந்தது அப்படின்னா அது வீட், பேடி, மேங்கோ சொல்கிறாங்க. நிறையான்னா பப்பாயா, வாட்டர்மெலன், ஆர்ச்சிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஓவியல்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு எதாக டெவலப் ஆகும்னா சீட்ஸாக டெவலப் ஆகும். அப்படிங்கும்போது ஓவியல் நிறையா இருந்தால் நிறைய சீட்ஸ் இருக்கிறதா நம்ம வந்து எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். இப்போ ஆர்ச்சிட்ஸ், வாட்டர்மெலன், பப்பாயா என்ன பார்த்தோம்னா நிறைய சீட்ஸ் இருக்கும். அதனால் அது எல்லாமே வந்து நம்ம நிறைய ஓவியல்ஸ் இருக்குதுன்னா அதில் வந்து நிறைய சீட்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தோம்னா வந்து மெகாஸ்பொராஞ்சியம் கொடுத்துருக்காங்க. இந்த மெகாஸ்பொராஞ்சியம்ன்றது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஓவியல்னு சொன்னோம். இந்த ஓவியல் வந்து ஸ்மால் ஸ்ட்ரக்சராக இருக்கும், ப்ளசண்டாவோட அட்டாச் ஆகிருக்கும். எதனால ப்ளசண்டாவோட அட்டாச் ஆகிருக்குன்னா ஒரு ஸ்டாக், அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஃபியூனிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓவியலோட பாடி வந்து நம்மளுக்கு ஃபியூனிக்கலில் ஒரு ரீஜனில் வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஹைலம்னு சொல்லுவோமா. இப்போ ஹைலம்ன்றது என்னென்னு பார்த்தோம்னா ஓவியலுக்கும் ஃபியூனிக்கலுக்கும் நடுவில் இருக்க அந்த ஜங்ஷன் இருக்குது இல்லையா, அதான் என்னென்னு சொல்கிறோம்னா ஹைலம்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஓவியலையும் என்னென்னா ஒன்று இல்லைனா 2 ப்ரொடக்டிவ் என்வலப் இருக்கும். அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் இன்டெக்யூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்டெக்யூமெண்ட்ஸ் வந்து நியூசெல்லஸை சுற்றி இருக்கும், எந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு வந்து அந்த டிப்பில் மட்டும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க இந்த இன்டெக்யூமெண்ட்ஸ், எக்ஸப்ட் அட் த டிப். அங்கே தான் என்னென்னா அந்த மைக்ரோபைல்னு பார்த்தோம் இல்லையா ஒரு ஓப்பனிங், அந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஆப்சண்ட் இருக்குன்னா அந்த இன்டெக்யூமெண்ட்ஸ் ஆப்சண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மைக்ரோபோலார் எண்ட் இருக்கு இல்லையா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ரீஜன் நம்ம என்னென்னு சொல்லுவோம் செலாசான்னு சொல்கிறோம். செலாசா தான் என்னென்னு பார்த்தோம்னா அது ஓவியோட பேசல் பார்ட்னு சொல்கிறாங்க. இந்த இன்டெக்யூமெண்ட்ஸில் பார்த்தோம்னா ஒரு மாஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும், அந்த செல்ஸ் தான் என்னென்னு சொல்கிறோம்னா நியூசெல்லஸ்ன்னு சொல்கிறோம். இந்த செல்ஸ் ஆஃப் இந்த நியூசெல்லஸோட செல்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து அபண்டன்ட்டான போதுமான அளவு ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து ரிசர்வ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நியூசெல்லஸில் இருக்கும். அதான் என்னென்னு சொல்கிறோம்னா எம்ப்ரியோ சாக்குன்னு சொல்லுவோம், அப்படின்னா ஃபீமேல் கேமட்டோஃபைட்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஓவியலில் பார்த்தோம்னா ஜென்ரலாக ஒரு எம்ப்ரியோ சாக் மட்டும், சிங்கிள் எம்ப்ரியோ சாக் மட்டும் ஃபார்ம் ஆகிருக்கும். இதில் இருந்தால் மெகாஸ்போரில் இருந்தால் ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மெகாஸ்போரோஜீன்சஸ் கொடுத்துருக்காங்க. மெகாஸ்போரோஜீன்சஸ் இது மாதிரி மெகாஸ்போர் ஃபார்ம் ஆகுது இல்லையா, எதில் இருந்தால் இந்த மெகாஸ்போர் மதர்ஸ் வந்து மெகாஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுறது தான் என்ன சொல்கிறோம்னா மெகாஸ்போரோஜீன்சஸ் சொல்கிறோம். ஓவியல்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு சிங்கிள் மெகாஸ்போர் மதர்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா டிஃப்ரென்ஷியேட் ஆகுது இந்த மைக்ரோபைலார் ரீஜியனில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நியூசெல்லஸோட மைக்ரோபைலார் ரீஜனில் தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகுதான். இது வந்து ஒரு லார்ஜஸ்ட் செல் சொல்கிறாங்க. இதில் வந்து டென்ஸான சைட்டோபிளாசம் இருக்கான், ப்ராமினெண்ட்டான அதாவது வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த மெகாஸ்போர் மதர் செல் இருக்கு இல்லையா அது வந்து மியோட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணுன்னு சொல்கிறாங்க. மியோசிஸ் அப்புறமேட்டுக்கு வந்து மியோசிஸ் டிவிஷன் நடந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா 4 மெகாஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சாரி இப்போ இங்கே பார்த்தோம்னா வந்து ஓவியல்ஸோட பார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து லார்ஜ் மெகாஸ்போரில் இருக்கும் போது எப்படி இருக்குன்றது வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகாக இது வந்து மைக்ரோபைலார் எண்டில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மைக்ரோபைலார் எண்டு இருக்குது, நியூ செல்லஸ்ன்றது தான் சொந்த மாஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு இல்லையா அதான் நியூ செல்லஸ் சென்டர் இருக்கதான் என்ன சொல்கிறாங்க மெகாஸ்போர் மதர் செல் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரீஜனில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு. அதுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க பிக்சரில் வந்து மெகாஸ்போர் டெட்ராட், அதாவது வந்து அந்த 4 மெகாஸ்போர்ஸ் இருக்கு இல்லையா அந்த 4 மெகாஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் பார்த்தோம்னா இதுதான் வந்து 2, 4, 8 செல் நியூக்ளியேட் சொல்கிறாங்க. இப்போ 2 நியூக்ளியேட் ஸ்டேஜ் சொல்லுவோம்ல அதில் 4 இது வந்து 2 நியூக்ளியேட் ஸ்டேஜ், இது 4 நியூக்ளியேட், இது 8 நியூக்ளியேட் ஸ்டேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எம்ப்ரையோ சாக்கோட ஸ்டேஜஸ் அப்புறமேட்டுக்கு இதுதான் மெச்சூர் எம்ப்ரையோவும் கொடுத்துருக்காங்க. சைனர்ஜிட்ஸ், எக்கு, சென்ட்ரல் செல், போலார் நியூக்ளியை ஆன்டிபிரஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து மெச்சூரான எம்ப்ரியோ சாக் சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து மேலே இருக்காது செலாசல் எண்ட், இதுதான் வந்து இது 3 செல்ஸ் இருக்குது அதை வந்து ஆன்டிபோடல் சொல்கிறாங்க. சென்ட்ரலில் இருக்கிறது 2 நியூக்ளியை போலார் நியூக்ளியை, அப்புறம் இது ஃபுல்லாகவே இந்த சென்ட்ரல் செல் தான் நம்மளுக்கு. இங்கே இருக்கிறது தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவாங்க எக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சைனர்ஜிட்ஸ், இது 2மே சைனர்ஜிட்ஸ் சொல்லியிருக்காங்க. கீழே இருக்க இந்த இதெல்லாம் வந்து ஃபிலிஃபார்ம் அப்பாரட்டஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுக்கு கீழே இருக்குது அதான் வந்து மைக்ரோபோலார் எண்டிட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபீமேல் கேமட்டோஃபைட்.
இந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட்ல சொன்னால் மெஜாரிட்டி, அதாவது வந்து ஃப்ளாரிங் பிளான்ஸில் மெஜாரிட்டியாக பார்த்தோம்னா ஒரே ஒரு மெகாஸ்போர் மட்டும் தான் ஃபங்க்ஷனலாக இருக்கும். பேலன்ஸ் இருக்க 3 இருக்குது இல்லையா, அது வந்து டீஜென்ரேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் மட்டும்தான் அந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டாக வந்து டெவலப் ஆகுமா, தான் எம்ப்ரயோ சாக்குன்னு சொல்கிறோம். இந்த எம்ப்ரயோ சாக் ஃபார்ம் ஆகுற மெத்தட், அதாவது சிங்கிள் மெகாஸ்போர் வந்து எம்ப்ரயோஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த மெத்தடை தான் என்னன்னு சொன்னால் மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட் சொல்கிறோம். ஏன்னா ஒரே ஒரு சிங்கிள் மெகாஸ்போர் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இங்கே டெவலப் ஆகுன்றதுனால இது என்னன்னு சொன்னால் மோனோஸ்போரிக்குன்னு சொல்கிறோம். தென் இப்போ இருக்கு அந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போரில் இருக்கிற நியூக்ளியஸை அது வந்து மைட்டாட்டிக்குலாக டிவைட் ஆகி நமக்கு 2 நியூக்ளியே வந்து ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது ஆப்போசிட் போல்ஸ், ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் வந்து ஆப்போசிட் போல்ஸில் மூவ் ஆகி போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மூவ் ஆகி போகும்போது என்ன ஆகுதுன்னா 2 நியூக்ளியேட் எம்ப்ரயோ சாக் வந்து ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டுக்கு வந்து மறுபடியும் மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ், நியூக்ளியேட் டிவிஷன் நடக்கும்போது 4 நியூக்ளியேட், அப்புறமேட்டுக்கு 8 நியூக்ளியேட் ஸ்டேஜஸ்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த 8 நியூக்ளியேட் ஸ்டேஜஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா செல் வால்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு ஒரு யூஸ்வலான ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டோ இல்லைன்னா எம்ப்ரயோ சாக்கையோ ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுன்னு சொல்கிறாங்க. இங்கே 2 மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்தது இல்லையா, இதில் வந்து என்னென்னா இந்த மைட்டாட்டிக் டிவிஷன்ஸுன்றது வந்து ஃப்ரீ நியூக்ளியர் தான், ஸ்ட்ரிக்ட்லி ஃப்ரீ நியூக்ளியர்னு சொல்கிறாங்க இந்த மைட்டாட்டிக் டிவிஷன்ஸு. ஏன்னா இங்கே வந்து நியூக்ளியர் டிவிஷன்ஸ் வந்து இமீடியட்டாக செல்வால் ஃபார்மேஷனுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அப்போ அந்த 8 நியூக்ளியர் ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த 8 நியூக்ளியர் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 6 வந்து செல் வால்ஸ் எல்லாம் சரௌண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் செல்ஸாக ஆர்கனைஸ் ஆகிடுமா. பேலன்ஸ் இருக்குது அந்த 2 நியூக்ளியர் இருக்குது இல்லையா, அதான் நம்ம என்ன சொல்லுவோம் போலார் நியூக்ளியர்னு சொல்லுவோம். அது எங்கன்னா சென்ட்ரல் செல் இருக்கு இல்லையா, அந்த லார்ஜ் சென்ட்ரல் செல்லோட சென்டரில் தான் அது வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் அந்த 2 போலார் நியூக்ளியர்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் அந்த செல்ஸுக்கு. அந்த எம்ப்ரயோ சாக்குள்ளே 3 செல்ஸ் வந்து சேர்ந்து நம்மளுக்கு வந்து மைக்ரோபாட் எண்டில் இருக்கும். அதுதான் வந்து எக் அப்பேரட்டஸ் நம்ம வந்து சொன்னோம். இந்த எக் அப்பேரட்டஸ் பார்த்தோம்னா என்ன பண்ணால் 2 சைனர்ஜிட்ஸ் இருக்கும், ஒரு எக் செல் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த எக் அப்பேரட்டஸ்க்குள்ளே. இந்த சைனர்ஜிட்ஸில் பார்த்தோம்னா ஒரு ஸ்பெஷல் செல்லோட திக்கனிங் இருக்குமா, எங்கன்னு பார்த்தா மைக்ரோபாட் டிப்பில். அதான் நம்ம என்னன்னு சொன்னோம்னா ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒரு ரோல் இருக்குது இந்த ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ்க்கு. அந்த ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா போலன் டியூப்ஸை வந்து சைனர்ஜிட்குள்ளே நமக்கு வந்து கைட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 3 செல்ஸ் இருக்குல்ல அந்த செலாசல் எண்டில், அதை தான் என்னன்னு சொன்னோம்னா ஆன்டிபொரல்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த லார்ஜ் சென்ட்ரல் செல் வந்து பார்த்தோம்னா அதில் வந்து ஏற்கனவே பார்த்தோம் 2 போலார் நியூக்ளியர் இருக்குன்னு. அதனால் யூஸ்வலான ஒரு ஆஞ்சியோஸ்பெர்ம் எம்ப்ரயோ சாக்கில் பார்த்தோம்னா மெச்சூரிட்டி அப்போ அது வந்து 8 நியூக்ளியர் 7 செல்டு ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பாலினேஷன் இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த போலன் கிரைன்ஸ் வந்து ஸ்டிக்மாவில் போய் லேண்ட் ஆகிறது தான் வந்து பாலினேஷன்றது. ஆந்தரில் வந்து போலன் கிரைன்ஸ் ஷெட் ஆகி பிஸ்டலோட ஸ்டிக்மா இருக்கு இல்லையா அங்கே போய் டெபாசிட் ஆகும். அதான் நம்ம வந்து பாலினேஷன் சொல்கிறோம். ஃப்ளாரிங் பிளான்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த பாலினேஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு சில ஏஜென்ட்ஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஏஜென்ட்ஸ் மூலமாக பாசிபிள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பாலினேஷனில் ஒரு சில டைப்ஸ் இருக்கான். அந்த போலரோட சோர்ஸ் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க பாலினேஷனை வந்து 3 டைப்ஸாக பிடிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஆட்டோகேமி, ஜெனோகேமி, கெய்டோனோகேமி அப்படி சொல்லிட்டு 3 சொல்லுவாங்க. ஆட்டோகேமின்றது வந்து என்னன்னு பார்த்தோம்னா இந்த டைப்பில் வந்து பாலினேஷன் வந்து சேம் ஃப்ளார்க்குள்ளேயே நடக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மல் ஃப்ளாரில் வந்து ஓப்பன் ஆகி அந்த ஸ்டிக்மாக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கும் ஆந்தர் அந்த மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்லி ஆட்டோகேமியாக இருக்குது. அது வந்து கம்ப்ளீட்டாக ஆட்டோகேமி ரொம்ப ரேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்டோகேமி வந்து எங்கே பாசிபிள்னு பார்த்தோம்னா மொனீஷியஸ் ஃப்ளார்ஸ் இருக்கும் இல்லையா, அதிலெல்லாம் இந்த ஆட்டோகேமி நடக்கும். ஓகேவா, ஏன்னா வந்து சேம் ஃப்ளார்க்குள்ளேயே நடக்குதுங்கும் போது அப்போ சேம் ஃப்ளார்க்குள்ளேயே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ரெண்டுமே ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஆட்டோகேமி நடக்கும். அதுதான் நமக்கு சேம் ஃப்ளார்க்குள்ளே அப்படின்னு சொல்லிடுறோம். இங்கே பார்த்தோம்னா செல்ஃப் பாலினேஷன், ஆட்டோகேமியில் வந்து செல்ஃப் பாலினேஷன் தான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வைலா, அதாவது காமன் பேன்சி, அப்புறம் ஆக்ஸாலிஸ், கமலினா சொல்கிறாங்க. இது 2 கைண்ட்ஸ் ஆஃப் இதே 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்று சாஸ்மோகேமஸ், இன்னொன்று கிளைஸ்டோகேமஸ்.
இந்த இந்த சாஸ்மோகேமஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஃப்ளார்ஸ் வந்து வெளில ஓப்பனாக இருக்கும். அதே கிளைஸ்டோகேமஸ்ன்றது அப்படியே க்ளோஸ் ஆகி தான் ஃப்ளார் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சாரி. கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளார்ஸில் வந்து சீட் செட் வந்து அங்கே கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளார்ஸ்லாம் பார்த்தோம்னா வந்து பாலினேட்டர்ஸே இல்லாமையே அங்கே வந்து சீட் ஃபார்மேஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கெய்டோனோகேமி. ஆட்டோகேமின்றது என்னென்னு பார்த்தோம்னா சேம் ஃப்ளாருக்குள்ளே நடந்தது. அதே வந்து கெய்டோனோகேமின்றது சேம் பிளான்ட், அதாவது வந்து வேறு வேறு ஃப்ளார் தான், ஆனால் சேம் பிளான்ட்டுக்குள்ளே நடக்குது. ஓகேவா? இந்த கெய்டோனோகேமியில் தான் என்னென்னா கிராஸ் பாலினேஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒரு பாலினேட்டிங் ஏஜென்ட் வந்து தேவை. ஏன்னா ஆட்டோகேமி வந்து ஒரே ஃப்ளார்க்குள்ளே தான் நடக்குங்க, வந்து பாலினேட்டிங் ஏஜென்ட் தேவைப்படாது. ஆனால் இது வேறு வேறு ஃப்ளாருன்றனால, ஆனால் சேம் பிளான்ட் தான், வேறு வேறு ஃப்ளாராக இருக்கலாம். இங்கே வந்து நம்மளுக்கு என்னென்னா பாலினேட்டிங் ஏஜென்ட் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் சிமிலர் தான், ஆட்டோகேமி கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வந்து ஜெனோகேமி சொல்லியிருக்காங்க. ஜெனோகேமியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா வேறு வேறு ஃப்ளார்ஸு. நம்மளுக்கு ஆட்டோகேமினா சேம் ஃப்ளார் சொல்கிறோம். அதே வந்து கெய்டோனோகேமினா டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸ், அப்புறமேட்டுக்கு வந்து சேம் பிளான்ட். அதே வந்து ஜெனோகேமின்னும் போது என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு வேறு வேறு டிஃப்ரெண்ட் பிளான்ட்லேயே நடக்கும் அப்படின்றாங்க. இந்த டைப் ஆஃப் இதுதான் திஸ் இஸ் ஒன்லி டைப் ஆஃப் பாலினேஷன். இங்கே வந்து பாலினேஷன் அப்போ இங்கே மட்டும் தான் நம்மளுக்கு என்ன இப்போ ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போலன் கிரைன்ஸ்லாம் வந்து போய் ஸ்டிக்மால் டெபாசிட் ஆகி நியூ வெரைட்டிஸை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. செனோகேமியில் மட்டும்தான். செல்ஃப் பாலினேட்டட் ஃப்ளார்ஸ்க்கு வந்து இங்கே பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சன்ஃப்ளவர் வந்து பார்த்தோம்னா க்ராஸ் பண்ணுறதா வந்து சன்ஃப்ளவர் வந்து கெய்டோனோகேமியோட எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒயிலாக கொடுத்துருக்காங்க, இந்த ஒயிலாக தான் ஆட்டோகேமி. செகண்ட் ஒன் பியில் கொடுத்துருக்காங்க, கெய்டோனோகேமிக்கு வந்து சன்ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சியில் பார்த்தோம்னா இந்த கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளார்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளார்ஸ்ன்றது ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அது க்ளோஸ் ஆகி தான் இருக்கும், ஓப்பனே ஆகாதுன்னு. அதான் இங்கே வந்து லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்களே, இல்லை இதுதான் வந்து கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளார்ஸ் சொல்கிறாங்க. சாஸ்மோகேமஸ் வந்து ஓப்பன் ஆகி தான் இருக்கும் இல்லையா, அதனால் இது வந்து ஓப்பனாக இருக்க ஒரு ஃப்ளார் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷனில் பார்த்தோம்னா பிளான்ட்ஸ் வந்து 2 ஏபயோட்டிக்கும் ஒரு பயோட்டிக் ஏஜென்ட்டையும் யூஸ் பண்ணுது. அந்த ஏபயோட் தான் நமக்கு வந்து விண்டு வாட்டர் சொல்லலாம், பயோட்டிக் வந்து அனிமல்ஸ் சொல்கிறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் பிளான்ஸ் வந்து பயோட்டிக் ஏஜென்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க பாலினேஷனுக்காக. ஒரு சில பிளான்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தோம்னா ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணுன்னு சொல்லுவோம். இதுலேயும் இந்த பாலினேட்டர்ஸோட ஏஜென்ட்ஸ்லேயும் ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ்லாம் இருக்குது, பார்ப்போம். இப்போ வந்து விண்ட் பாலினேஷன் தான் ரொம்ப காமன் சொல்கிறாங்க ஏபயோட்டிக் பாலினேஷனை பொறுத்த வரைக்கும். விண்ட் பாலினேஷனில் நடக்கும்போது இந்த போலன் கிரைன்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைட்டாக இருக்கணும், நான்ஸ்டிக்கியாக இருக்கணும். அப்போ தான் அது என்ன பண்ணோம்னா விண்ட் கரண்ட்டில் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆக முடியும் அப்படின்றாங்க. இங்கே வந்து ஸ்டேமன்ஸ் வந்து நல்லா எக்ஸ்போஸ்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து அந்த போலன் கிரைன்ஸ் வந்து டெபாசிட் ஆக முடியும், அதுக்காக சொல்லியிருக்காங்க. இங்கே அப்புறமேட்டு பார்த்தோம்னா இந்த ஸ்டிக்மா வந்து நல்லா ஃபெதரியாக லார்ஜாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஏர்பார்ன் போலன் கிரைன்ஸ் அதை வந்து டக்குன்னு சீக்கிரம் ட்ராப் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த விண்ட் பாலினேட்டட் ஃப்ளார்ஸ்லாம் பார்த்தோம்னா சிங்கிள் ஓவியூல் தான் இருக்கும் ஒவ்வொரு ஓவரிக்குள்ளே அப்படின்றாங்க. அப்புறம் நியூமரஸ் ஃப்ளார்ஸ் வந்து இன்ஃப்ளோரசன்ஸாக பேக் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா காப்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. கான்காப் இதில் வந்து டேசல்ஸ் இருக்கும், அது வந்து ஒன்றுமே இல்லை. ஆனால் ஸ்டிக்மாவும் ஸ்டைலும் தான் என்ன பண்ணுதுன்னா இந்த விண்டில் வந்து என்ன பண்ணால் போலன் கிரைன்ஸ் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது வந்து அதை கேப்சர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விண்ட் பாலினேட்டர் வந்து கிராஸஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப காமன் சொல்கிறாங்க. இப்போ வாட்டர் பாலினேஷன் பார்த்தோம்னா அது ரொம்பவே ரேர் தான் ஃப்ளாரிங் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்றாங்க. ஃப்ளாரிங் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டர் பாலினேஷன் ரொம்ப ரேருன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 30 ஜெனரா வரைக்கும் நடக்குமா. அதாவது மோஸ்ட்லி இதில் என்னன்னா இது வந்து வாட்டர் பாலினேஷன் மோஸ்ட்லி மோனோகாட்லஸ் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மோனோகாட் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் தான் இந்த வாட்டர் பாலினேஷன் ரொம்ப மோஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து வாட்டர்ன்றது ரெகுலர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அந்த மேல் கேமட்ஸ் இப்போ லோவர் பிளான்ஸ்லாம் பார்த்தோம்னா ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், ஸ்டெடோஃபைட்ஸ்லாம் நம்ம வந்து காமன் பிரையோஃபைட்ஸில் படிச்சிருப்போம். அது வந்து என்னென்னா மேல் கேமட்ஸ் வந்து இந்த வாட்டரில் தான் டிரான்ஸ்போர்ட் ஆகி போகும் அப்படின்ற மாதிரி. டிஸ்ட்ரிபியூஷன் லிமிட்டடாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இங்கே வாட்டர் வந்து தேவைப்படுது மேல் கேமட்ஸ்
வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய் ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்காக வாட்டர் பாலினேட்டருக்கு வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அதான் வேலிஸ்னரியா, ஹைட்ரில்லா சொல்கிறாங்க. அது ஃப்ரெஷ் வாட்டரில் தான் வளருது. ஒரு சில மெரைன் சீ கிராஸஸ் சொல்கிறாங்க, ஜாஸ்டரான்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. எல்லா அக்வாட்டிக் பிளான்ஸுமே வந்து வாட்டரை யூஸ் பண்ணிக்காத பாலினேஷனுக்காகன்னு சொல்லியிருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் அக்வாட்டிக் பிளான்ஸ் இந்த மாதிரி வாட்டர் ஹைசின்த், வாட்டர் லில்லிலாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸு. இந்த வாட்டர் ஹைசின்த், வாட்டர் லில்லிலாம் வந்து எப்படின்னா இந்த வாட்டர் லெவலுக்கு கொஞ்சம் மேலே இருக்கும். அதனால இதோட பாலினேஷன் பார்த்தோம்னா இன்செக்ட்ஸு, வின்ஸு இதனால தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய லேண்ட் பிளான்ஸ்லையும் இது வந்து பார்க்கலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வேலிஸ்னரியா சொல்கிறாங்க. அதோட அந்த ஃபீமேல் ஃப்ளவர் என்ன பண்ணுன்னா அந்த வாட்டரோட சர்ஃபேஸை போய் ரீச் பண்ணிவிடுமா அந்த லாங் ஸ்டாக்னால. மேல் ஃப்ளவர்ஸ் இல்லைனா போலன் கிரைன்ஸை வந்து அதோட வாட்டர் சர்ஃபேஸில் வந்து அது ரிலீஸ் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பேசிவாக வாட்டர் கரண்ட்ஸால் இது வந்து கேரி பண்ணப்பட்டுக்குமா. சில இது பார்த்தோம்னா ஃபீமேல் கேமெட் some of them eventually reach the female flowers and the stigma. ஒரு சில இது பார்த்தோம்னா ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஸ்டிக்மா வந்து ரீச் பண்ண முடியாமல் கூட போயிடும்னு சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் வாட்டர் பாலினேட் பிளான்ஸில் பார்த்தோம்னா சீ கிராஸஸ்லாம் பார்த்தோம்னா ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்து வாட்டரில் சப்மர்ஜ், அதாவது மிதந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் போலன் கிரைன்ஸ் வந்து வாட்டருக்குள்ளேயே வந்து ரிலீஸ் ஆகிடுமா. இந்த போலன் கிரைன்ஸ் வந்து நிறைய ஸ்பீஷஸில் எப்படி இருக்குன்னா லாங்காக இருக்கும், ரிப்பன் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து வாட்டருக்குள்ளேயே இது வந்து அதாவது வந்து மூவ் ஆகிட்டு போகும்னு சொல்கிறாங்க. ஒரு சிலது ஸ்டிக்மாவை ரீச் பண்ணி பாலினேஷன் நடந்துரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாட்டர் பாலினேட்டரை பொறுத்த வரைக்கும் வாட்டருக்குள்ளே இருக்குது இல்லையா, அப்போ அந்த போலன் கிரைன்ஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக வந்து அது நனைஞ்சிடும், அது வெட்டாயிடும் அப்படின்றது அது ப்ரொடக்ட் பண்ணிக்கிறதுக்காக அதுக்கு வந்து ஒரு மியூசிலஜினஸ் கவரிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ஸ் பார்த்தோம்னா ஆல்ரெடி பார்த்தோம்னா பயோட்டிக்கை தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணு மெஜாரிட்டியில் அப்படி சொல்லிட்டு அதை வந்து அனிமல்ஸ் தான் யூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் தான். அது வந்து ரொம்ப காமனான பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா பீஸ், பட்டர்ஃப்ளைஸ், அப்புறம் பீட்டில்ஸ், வாஸ்ப்ஸ், ஆண்ட்ஸு, மோத்ஸு, அப்புறம் பேர்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்க இந்த சன் பேர்ட், அப்புறம் ஹம்மிங் பேர்டு, அப்புறம் பேட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த அனிமல்ஸில் பார்த்தோம்னா இன்செக்ட்ஸ் வந்து பர்டிகுலர் பீஸ் பார்த்தோம்னா இதுதான் வந்து டாமினண்ட்டான பயோட்டிக் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் சொல்கிறாங்க. ஈவன் லார்ஜ் அனிமல்ஸ் இப்போ வந்து இதே லார்ஜ் அனிமல்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க. இதில் சில ப்ரைமேட்ஸ், லேமர்ஸ்னு ஒரு ப்ரைமேட், அப்புறமேட்டுக்கு ட்ரீ டுவெல்லிங் ரோடன்ஸ், அப்புறம் ரெப்டைல்ஸ் இதெல்லாம் கூட வந்து யூஸ் ஆகுது பாலினேட்டர்ஸான்னு சொல்கிறாங்க. மெஜாரிட்டி இன்செக்ட் பாலினேட் ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இது வந்து நல்லா பெருசாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கும், அப்புறமேட்டுக்கு நெக்டார் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதே வந்து ஃப்ளவர்ஸ் ஸ்மாலாக இருந்தது அப்படிங்கும் போது அதில் வந்து நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ், அதாவது நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து அப்படியே கொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதான் கிளஸ்டர்ட் இன்ஃப்ளோரஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ அது ரொம்ப எப்படி இருக்குன்னா அந்த இன்செக்ட்ஸ்லாம் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும் இல்லையா, அதுக்காக சொல்கிறாங்க. இந்த அனிமல்ஸ் வந்து அந்த ஃப்ளார்ஸ்க்கு வந்து அட்ராக்டிவாக தெரியும், எதுனாலும் கலர்னாலையோ இல்லை ஃப்ரேக்ரன்ஸ்னாலையோ அப்படி தெரியும்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளார்ஸ் வந்து பாலினேட் ஆகும் ஃப்ளைஸ் இல்லைன்னா பீட்டில்ஸால். இது என்ன பண்ணுவோம், ஒரு ஃபோலோனா ஒரு வாசத்தை வந்து அது என்ன பண்ணால் செக்ரேட் பண்ணுமா, எதுக்காகனா அனிமல்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அனிமல்ஸ் இதை விசிட் பண்ணி இதுக்கு பாலினேஷன் நடக்க வைக்கிறதுனால இது வந்து என்ன ரிவார்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நெக்டாரும் போலன் கிரைன்ஸையும் வந்து அந்த ரிவார்ட்ஸாக வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி இப்போ இந்த கவுலாம் வந்து இந்த ஆடு மாடெலாம் போய் மேயுது அப்படின்னா அது மேலே என்ன ஆகும்னா இந்த போலன் கிரைன்ஸ்லாம் போய் அந்த ஆந்தர்ஸ் போய் அப்படியே அட்டாச் ஆகிக்கும் அதோட உடம்புல. அந்த அனிமலோட உடம்புல போய் அப்படியே கோட் ஆகிக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஜென்ரலாக பார்த்தோம்னா ஸ்டிக்கியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த பாலினேட்டட் ஃப்ளவர்ஸு. இப்போ அனிமல் வந்து போலன் கிரைனை எடுத்துகிட்டு அப்படியே போகும்போது என்ன ஆகுனா அதோட உடம்புல இருக்கிறது அப்படியே பாலினேஷன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இடத்துல இன்னொருத்துக்கு போகும்போது. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இருக்கிறது டாலஸ்ட் ஃப்ளாருங்கும் போது அமார்ஃபோஃபலஸ் சொல்கிறாங்க. அது எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா 6 feet ஹைட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பீஷஸ் ஆஃப் மோத், அப்புறம் பிளான்ட் எக்கா சொல்கிறாங்க. இது 2 ஸ்பீஷஸும் வந்து ஒன்று இந்த இப்போ வந்து
பிளான்ட் எக்கா பார்த்தோம்னா மோத் இல்லாமல் அதோட லைஃப் சைக்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதே மாதிரி மோத்துக்கும் பிளான்ட் எக்கா இல்லாமல் அதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்றாங்க. இது வந்து மியூச்சுவலிசம்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மோத் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஓவர் லாக்கில் இருக்கும்ல அந்த கேவிட்டி சொல்கிறோம் இல்லையா, அங்கே போய் இது வந்து எக்ஸை வந்து டெபாசிட் பண்ணிடுதுன்னு சொல்கிறாங்க. அது இந்த ஃப்ளார் அதுக்காக என்ன பண்ணுதுன்னா அந்த மோத்தால் இந்த ஃப்ளாருக்கு வந்து பாலினேஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எக்ஸ் வந்து அங்கே டெபாசிட் பண்ணிவிட்டு ஃப்ளார்லேருந்து இந்த மோத் வந்து பாலினேஷன் பண்ணுது. இந்த மோத்தோட லார்வா பார்த்தோம்னா அந்த எக்லேருந்து வெளியே வந்தோடனே சீட் வந்து டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அவுட்ப்ரீடிங் டிவைசஸ் சொல்லியிருக்காங்க. மெஜாரிட்டி ஃப்ளாரிங் பிளான்ஸில் பார்த்தோம்னா இது வந்து ஹெர்மாஃப்ரோடைட் ஃப்ளார்ஸ் தான் இருக்கும், அதாவது மொனீஷியஸ் ஃப்ளார்ஸ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த போலன் கிரைன்ஸ் வந்து கான்டாக்டில் ஸ்டிக்மா கூட வருமா சேம் ஃப்ளார்லேயே. இப்போ கண்டினியூவாக நம்மளுக்கு செல்ஃப் பாலினேஷன் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் அங்கே வந்து உருவாகும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இன்ப்ரீடிங் டிப்ரெஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா க்ராஸ் பாலினேஷன் பண்ணால் இது வந்து இன்ப்ரீடிங் டிப்ரெஷன்லேருந்து ஃப்ளார்ஸ் வந்து நம்ம வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஸ்பீஷஸில் பார்த்தோம்னா போலன் ரிலீஸ் அப்போ போலன் ரிலீஸ் அண்ட் ஸ்டிக்மா ரிசெப்டிவிட்டி ஆர் நாட் சின்க்ரோனைஸ்டு எய்தர் த போலன். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா போலன் வந்து ரிலீஸ் ஆகணும் எதுக்கு முன்னாடினா ஸ்டிக்மா வந்து ரிசெப்டிவாக மாறுறதுக்கு முன்னாடி போலன் ரிலீஸ் ஆகும். அது ஒரு மெத்தட்னு சொல்கிறாங்க அவுட்ப்ரீடிங் டிவைசஸில். ஒரு சில ஸ்பீஷஸில் வந்து இது பண்ணுவாங்களாம். இன்னும் சில ஸ்பீஷஸில் பார்த்தோம்னா இந்த ஆந்தர் இருக்குது இல்லையா, ஆந்தனையும் ஸ்டிக்மாவையும் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வந்து டிஃப்ரெண்ட் பொசிஷனில் வச்சுருவாங்களாம். டிஃப்ரெண்ட் பொசிஷனில் வைக்கும் போது இந்த போலனால் என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்டிக்மா அந்த சேம் ஃப்ளோரோட ஸ்டிக்மா கூட வந்து கான்டாக்டில் வர முடியாது. அப்படிங்கும் போது இது எதை ப்ரிமோட் பண்ணணும்னா ஆட்டோகேமி. ஏன்னா வந்து சேம் ஃப்ளோருக்குள்ளே வர முடியாதுன்னா இப்போ ஆட்டோகேமியை தானே ப்ரிமோட் பண்ணணும். ஆட்டோகேமின்றது ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, சேம் ஃப்ளோருக்குள்ளே இருந்தால் ஆட்டோகேமின்னு. அப்புறம் தேர்ட் டிவைஸ் என்னன்னு பார்த்தோம்னா இன்ப்ரீடிங் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்கம்பேட்டபிலிட்டின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஜெனட்டிக் மெக்கானிசம்ன்றாங்க. செல்ஃப் போலனை வந்து என்ன பண்ணுதுன்னா ப்ரிவென்ட் பண்ணுறது அந்த ஓவில்ஸ் ஃபர்டிலைசேஷன் பண்ணுறதை எப்படின்னா போலன் ஜெர்மினேஷன் நடக்கிறது இல்லைன்னா போலன் டியூப் அந்த பிஸ்டில் க்ரோத் ஆகுறத வந்து தடுத்தோ இது வந்து பண்ணலான்னு சொல்கிறாங்க. இன்னொரு டிவைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா செல்ஃப் பாலினேஷன் ப்ரிவென்ட் பண்ணுறதுனால இதுக்காக யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெவலப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்ஸுன்னு நம்மளுக்கு வந்து டெவலப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அப்போனா ஒரு ஃப்ளார் இப்போ இருக்குது அப்படின்னா அது வந்து மேலாக மட்டும்தான் இருக்கும். இன்னொரு ஃப்ளார் இருக்குன்னா அது வந்து ஃபீமேலாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா இங்கே என்ன நடக்காது, ஆட்டோகேமி வந்து நடக்க முடியாது. பட் கெய்ட்டோனோகேமியும் ஜெனோகேமியும் நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இப்போ வந்து மேல் ஃபீமேல் ரெண்டுமே வந்து சேம் பிளான்ட்டில் இருக்கிற எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா கேஸ்ட்ரோம் மெய்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து மொனீஷியஸாக இருக்குது. அப்போ வந்து இது ஆட்டோகேமியை ப்ரிவென்ட் பண்ணுதான், ஆனால் வந்து கெய்ட்டோனோகேமியை ப்ரிவென்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில ஸ்பீஷஸ் பப்பாயாலெலாம் பார்த்தோன்னா மேல் ஃபீமேல் ஃப்ளார்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து டைஷியா கார்டு தான் இந்த கண்டிஷன் எதை ப்ரிவென்ட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ஆட்டோகேமி கெய்ட்டோனோகேமி ரெண்டுத்தையுமே இது வந்து ப்ரிவென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன் சொல்லியிருக்காங்க. இந்த போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, வந்து ரெண்டு ப்ராசஸ் தான். ஒன்று வந்து அக்செப்டன்ஸ், வந்து ரிஜெக்டன்ஸ். நம்மளுக்கு வந்து ரைட் டைப் ஆஃப் போய் டெபாசிட் ஆச்சு அப்படின்னா வந்து சேம் ஸ்பீஷஸாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து பாலினேஷன் நடந்ததுக்கப்புறம் ஃபர்டிலைசேஷன் நடக்க ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. அதே இது ராங் டைப் ஆஃப் போய் டெபாசிட் ஆச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இன்கம்பேட்டபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு வந்து ரிஜெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதோட வந்து மெயின் கான்செப்ட்டு. இங்கே வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த போலன் பிளஸ் இன்ட்ராக்ஷன் வந்து என்ன டைனமிக் ப்ராசஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது போலன் அந்த ஸ்டிக்மால் டெபாசிட் ஆகுது இல்லையா, அதில் இருந்து போலன் டியூப் வந்து ஓவியல்குள்ளே என்ட்ராகிற வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ராசஸையும் சேர்த்து தான் போலன் பிளஸ் இன்ட்ராக்ஷன் வந்து சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு சில இது பார்த்துருப்போம். ஒரு சில பிளான்ஸில் பார்த்தோம்னா 3 செல்டு கண்டிஷனில் தான் வந்து போலன் கிரைன்ஸ் ஷெட் ஆகும். 60%க்கு மேலே வந்து 2 செல்டு ஸ்டேஜ்லேயே வந்து போலன் கிரைன்ஸ் ஷெட் ஆகிடும் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்.
நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா இந்த இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. போலோங்கிரைன்ஸ் இதில் ஸ்டடி பண்ணலான்ற மாதிரி சிக் பீ குரோட்டலேரியா பால்சம் மிங்காலாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 ப்ராசஸ் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து எமாஸ்குலேஷன், இது வந்து பேக்கிங் சொல்கிறாங்க. இந்த எமாஸ்குலேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா ஆந்தரை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. அந்த ஃபீமேல் பேரண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பைசெக்ஷுவல் ஃப்ளார்ஸாக இருக்கும்போது இந்த ஆந்தர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க ஃப்ளாட் பட்டில் இருந்து. எதுக்கும் என்ன ஆந்தர் வந்து ரெசிஸ்டன் ஆகுற முன்னாடின்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பேக்கிங் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பேக்கிங் எதுக்காக பண்ணுறாங்கன்னா அன்வான்ட் போல் வந்து அதில் போய் டெபாசிட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக. இந்த 2 ஸ்டெப்ஸ் தான் இங்கே வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் டபுள் ஃபர்டிலைசேஷன் வந்து உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ.